திருநாஸ் மறுபிறப்பு முன்னோர்களின் விழிப்புணர்வு அத்தியாயம் -4. உங்கள் ஆன்மா உள்ளே எரியும் நீலச் சுடரா. அபிசல் ஒன்றிற்கு எதிரான போருக்குப் பிறகு விட்டியல் அமைதியாக இருந்தது. பறவைகள் சுந்தர தேசத்தின் வானத்திற்குத் திரும்பின. நித்திய சுடர் பல நூற்றாண்டுகளாக காணப்படாத பிரகாசத்துடன் எரிந்தது. ஆனாலும் கோவிலுக்குள் எல்லாம் அமைதியாக இருந்தது. நந்தினி அசையாமல் கிடந்தாள். அவள் உடல் ஈக்வினாக்ஸ் சுடரின் சக்தியின் எச்சங்களால் மங்கலாக ஒளிரும். யத்வன் அவள் பக்கத்தில் இருந்து விலக மறுத்து அவள் அருகில் அமர்ந்தான். குணப்படுத்துபவர்கள் தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்தனர். ஆனால் அவளுடைய உடல் மரண வரம்புகளுக்கு மேல் தாங்கியிருந்தது. அவள் எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்று மேவானி கிசுகிசுத்தாள். அவள் கைகளை மௌனமாக பிரார்த்தனை செய்தாள். இன்னும் ஏதோ ஒன்று நீட்டிக்கிறது. உண்மையில் ஏதோ ஒன்று நடந்தது. நந்தினியின் ஆன்மாவின் ஆழத்தில் இன்னொரு ஆன்மாவின் ஒரு மினுமினுப்பு கிளர்ந்தெழுந்தது. ஒரு காலத்தில் மறைந்துபோன ஒரு இருப்பு இப்போது மீண்டும் மங்கலாக ஒளிர்ந்தது. திருநாஸ் வாழ்க்கையைத் தாண்டி ஒரு பார்வை வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையிலான சுடரின் எல்லைக்குள். நந்தினியின் ஆவி ஊத்தா மற்றும் தங்கத்தால் ஆன கனவு போன்ற விமானத்தில் மிதந்தது. அவள் முன் திருநாஸ் மின்னும் கவசம் அணிந்திருந்தார். அவரது முகம் புனிதமானது, ஆனால் அமைதியால் நிறைந்திருந்தது. என்னால் கூட முடியாததை நீ செய்துவிட்டாய் என்று அவன் மெதுவாகச் சொன்னான். இருளை அதன் வேரிலேயே நீ தோற்கடித்துவிட்டாய். நந்தினி கை நீட்டினாள். நான் ஏன் இங்கே இருக்கேன்? நான் இறந்துவிட்டேனா? திருநாஸ் தலையை ஆட்டினான். இன்னும் இல்லை. ஆனால் உன் ஆன்மா இப்போது 2 தீப்பிழம்புகளுடனும் பிணைக்கப்பட்டுள்ளது. நீ வாசலில் இருக்கிறாய், ஆன்மா சாம்ராஜ்யம். அவள் அழகான ஆனால் பயங்கரமான வெற்றிடத்தைச் சுற்றிப் பார்த்தாள். இப்போது என்ன நடக்கிறது? திருநாஸ் அவள் தோளில் கை வைத்து முன்னேறினான். ஒரு தேர்வு இருக்கிறது. நீ முன்னேறலாம் அல்லது திரும்பி வரலாம். ஆனால் திரும்பி வருவது ஒரு விலை. நீ இனி வெறும் நந்தினியாக இருக்க மாட்டாய். நீ சமநிலையின் பாதுகாவலனாக மாறுவாய், சுடரின் நித்திய பாதுகாவலனாக. அவள் தயங்கினாள். நான் இன்னும் நானாகவே இருப்பேனா? நீங்கள் எப்போதையும் விட அதிகமாக இருப்பீர்கள் என்று அவர் கூறினார். ஆனால் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். மக்களுக்கு நீங்கள் தேவை. ஆனால் சுடரும் அப்படித்தான். தீப்பிழம்பு காப்பவரின் வருகை. மரண உலகில் மேவானி நித்திய சுடரில் ஒரு திடீர் துடிப்பை கவனித்தார். தங்கம் மற்றும் ஊதா நிற நெருப்பு காட்டுத்தனமாக நடனமாட்டியது. மேலும் கோயில் முழுவதும் ஒரு காற்று வீசியது. ஒளிரும் ஓடுகளால் சூழப்பட்டிருந்த நந்தினியின் உடல் கல் பலிபீடத்திலிருந்து சற்று உயர்ந்ததும் யாத்வன் பின்வாங்கினான். அவள் கண்கள் மெதுவாகத் திறந்தன, ஒளியால் பிரகாசித்தன. முன்னோர்கள் சொன்னபடி. மேவானி மூச்சுத் திணறினாள். அவள் திரும்பி வரத் தேர்ந்தெடுத்தாள். ஆனால் நந்தினி மட்டும் திரும்பி வரவில்லை. அவளுடைய ஒளி ஒரு புதிய இருப்பைக் கொண்டிருந்தது, அமைதியான, சக்தி வாய்ந்த, நித்தியமான. நான் சமநிலையின் பாதுகாவலர் என்று அவள் சொன்னாள். அவளுடைய குரலில் திருநாமங்களின் எதிரொலிகளும் சுடரின் ஞானமும் படிந்திருந்தன. படுகுழி மூடப்பட்டுள்ளது, ஆனால் சமநிலை எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். யத்வன் முன்னோக்கி நடந்தான். நீ இன்னும் நந்தினியா? அவள் மெதுவாகச் சிரித்தாள். ஆமாம், ஆனால் இப்போது நான் இன்னும் அதிகமாக இருக்கிறேன். திருநாசின் ஞானத்தையும் சுடரின் வலிமையையும் எனக்கு முன் வந்த ஒவ்வொரு ஆன்மாவின் நினைவையும் நான் சுமந்து செல்கிறேன். ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது. நந்தினி திரும்பி வந்த செய்தி காட்டுத்தீ போல ராஜ்யம் முழுவதும் பரவியது. மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் பலர் இந்த மாற்றத்தை உணர்ந்தனர். சுந்தர தேசம் இனி ராஜாக்கள் மற்றும் ராணிகளின் நிலமாக இருக்கவில்லை. அது தெய்வீகமான ஏதோவொன்றால் பாதுகாக்கப்பட்ட ஒரு ராஜ்யமாக மாறியிருந்தது. கோயில்கள் மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. நித்திய சுடர் சமநிலை சுடர் என்று மறுபெயரிடப்பட்டது. மேலும் நந்தினி ராணியாக மட்டுமல்ல, சுடர் காப்பாளராகவும் கௌரவிக்கப்பட்டார். அவள் இனி பட்டங்கள் அல்லது அரசியல் மூலம் ஆட்சி செய்யவில்லை. அவள் நிலத்தை ஆன்மீக ரீதியாக வழிநடத்தினாள். மனிதர்களுக்கும் சாம்ராஜ்யத்தை வடிவமைத்த பண்டைய சக்திகளுக்கும் இடையில் வாழும் பாலமாக நின்றாள். மேவானி மறுபிறப்பு நாளாகமத்தில் நிகழ்வுகளைப் பதிவு செய்தார். மேலும் யாத்வன் அவளுக்கு மிக நெருக்கமான ஆலோசகராக இருந்தார். இருப்பினும் இப்போது நந்தினியின் பார்வை எவ்வளவு இரக்கத்தையும் முடிவிலியையும் சுமந்து செல்கிறது என்பதைப் பார்த்து அவர் அடிக்கடி வியப்படைந்தார். இறுதி விஸ்பர். ஒரு இரவு, நந்தினி சுடரின் முன் தனியாக அமர்ந்திருந்தபோது அதற்குள் ஒரு மென்மையான குரல் பேசியது. நீங்க நல்லா செஞ்சீங்க, கார்டியன். அது திருநாஸ். ஓய்வெடு, வயதான ஆத்மா. அவள் கிசுகிசுத்தாள். உன் கதை முடிந்துவிட்டது. என்னுடையது இப்போதுதான் தொடங்கிவிட்டது. நந்தினி தீப்பிழம்பு காப்பாளராக ஏறி வாரங்கள் கடந்துவிட்டன. அவரது வழிகாட்டுதலின் கீழ் சுந்தர தேசம் செழிக்கத் தொடங்கியது. போரின் வடுக்களிலிருந்து குணமடைந்தது. அதன் மக்களிடையே புதிய நம்பிக்கையை எழுப்பியது.
மறக்கப்பட்ட மரபுகளை மீண்டும் கண்டுபிடித்தது. நூற்றாண்டுகளில் முதல் முறையாக அமைதி உண்மையானதாக உணர்ந்தது. ஆனால் அமைதி, எப்போதும் போல, உடையக்கூடியது. ஒரு நாள் காலை, சுந்தர தேசத்தின் வாயில்கள் சாம்பல் நிற அங்கிகளை அணிந்திருந்த, விசித்திரமான நீல நிற ஒளியுடன் எரியும் கண்களுடன் தனிமையான ஒரு பயணிக்குத் திறக்கப்பட்டன. அவர் எந்த ஆயுதத்தையும், எந்த சின்னத்தையும் எடுத்துச் செல்லவில்லை. அவரது கழுத்தில் தொங்கிய ஒரு படிக உருண்டைக்குள் சிக்கிய ஒரு சிறிய, மின்னும் நீலச் சுடரை மட்டுமே அவர் வைத்திருந்தார். அவர் தன்னை ஆவரன் என்று அழைத்தார். எச்சரிக்கை. ஆவரன் கோயிலின் எல்லைக்குள் நுழைந்த கணம், சமநிலைச் சுடர் பலமாகத் துடித்தது. தியானத்தில் அமர்ந்திருந்த நந்தினி, ஒரு அதிர்ச்சியுடன் கண்களைத் திறந்தாள். அந்தச் சுடர் அவளுக்கு மட்டுமே புரியும் மொழியில் பேசியது. மறக்கப்பட்ட நெருப்பு திரும்புகிறது. நீலச் சுடரைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், ஏனென்றால் அது இந்த உலகத்தைச் சேர்ந்தது அல்ல. சிறிது நேரம் கழித்து மேவானி விரைந்து வந்தார். ஒரு வெளிநாட்டு பயணி பார்வையாளர்களை நாடுகிறார். அவர் சுமந்து செல்கிறார். இயற்கைக்கு மாறான ஒன்று. யாத்வான் ஏற்கனவே காவலர்களை தயார் செய்து கொண்டிருந்தார். அவரை உள்ளே விடுங்கள், ஆனால் உங்கள் பாதுகாப்பை குறைக்காதீர்கள். ஆவரன் புனித அறைக்குள் நுழைந்ததும், நந்தினி அவரை சந்திக்க எழுந்தாள். அவர்களின் கண்கள் நீல நிறத்தில் தங்க நிறத்தில் ஒட்டிக்கொண்டன. உன் சுடர், அவள் அமைதியாக சொன்னாள், அது பழமையானது, கோபமானது. ஆவரன் தலை குனிந்தான். இது அழிவின் சுடர், மூன்றாவது தனிம நெருப்பில் எஞ்சியிருப்பது. நித்தியம் மற்றும் சம இரவு பற்றி உங்களுக்குத் தெரியும். ஆனால் இன்னும் ஒன்று இருந்தது. அது இரக்கமின்றி எரிந்ததால் மூடப்பட்டது. நந்தினியின் பார்வை கூர்மையாகியது. ஏன் இங்கே கொண்டு வர வேண்டும்? ஏனென்றால் அது மீண்டும் விழித்துக் கொண்டிருக்கிறது, மேலும் என்னால் அதை அதிக நேரம் கட்டுப்படுத்த முடியாது. என்று ஆவரன் மேலே பார்த்தான். சுடரின் நினைவு. அன்றிரவு, நந்தினி ஆன்மா உலகத்திலிருந்து பதில்களைத் தேடினாள். சமநிலைச் சுடரின் வழியாக, அவள் காலத்தின் காப்பகங்களை அடைந்தாள். காட்சிகள் அவள் மனதில் நிரம்பி வழிந்தன. திருநாசத்தின் சகாப்தத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே, 3 தீப்பிழம்புகள் கடவுள்களிடமிருந்து பிறந்தன: நித்தியம், ஒழுங்கு, சம இரவு, சமநிலை, மற்றும் அழிவு, குழப்பம். முதல் 2 சுடர்கள் நல்லிணக்கத்தைக் காக்க மன்னர்களுக்கும் பூசாரிகளுக்கும் வழங்கப்பட்டாலும், மூன்றாவது, அழிவின் சுடர், வெற்றிடத்தில் மறைந்திருந்தது. அது உலகைத் தொட ஒருபோதும் அனுமதிக்காது என்று சபதம் செய்த ஆவிகளால் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் எப்படியோ, யாரோ அந்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள். அந்த யாரோ ஒருத்தர் ஆவரன். அவர் சாதாரண பயணி அல்ல, பல நூற்றாண்டுகளாக தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு விரக்தியில் விழுந்த ஒரு ஆவி பாதுகாவலர். தனது துக்கத்தில், நோக்கத்தைத் தேடுவதற்காக அவர் சுடரைத் திருட்டினார். அது தனது ஆன்மாவுடன் பிணைந்து, தன்னை அதன் விருப்பமில்லாத பாத்திரமாக மாற்றும் என்பதை உணரவில்லை. வளர்ந்து வரும் அச்சுறுத்தல். ஆவரன் அரண்மனையிலேயே தங்கியிருந்தபோது, ராஜ்யம் முழுவதும் விசித்திரமான அறிகுறிகள் தோன்றத் தொடங்கின. நிலவொளியில் பயிர்கள் வாடுவது, காடுகளிலிருந்து விலங்குகள் தப்பி ஓடுவது, நள்ளிரவில் காற்றில் நடனமாடும் நீலத்தழல்கள். ஒரு மாலை வேளையில், ஆவரன் கோயில் மொட்டை மாடியில் நந்தினியை அணுகினான். நான் தங்கினால், அவர் கிசுகிசுத்தார், சுடர் உங்கள் உலகத்தை விழுங்கிவிடும். ஆனால் நான் வெளியேறினால், அது திரும்பி வருவதற்கு வேறு வழியைக் கண்டுபிடிக்கும். நந்தினி அவனை உற்று பார்த்தாள். வேறு வழி இருக்கலாம். நான் 2 தீப்பிழம்புகளை அடக்கினேன். ஒருவேளை, மூன்றாவது தீப்பிழம்பையும் அடக்கலாம். யாரும் இதுவரை முயற்சித்ததில்லை. என்று ஆவரனின் கண்கள் விரிந்தன. அவள் தலையசைத்தாள். அப்போ நாங்க தான் முதல் ஆளா இருப்போம். ஒரு ஆபத்தான சடங்கு. மேவானி ஒரு துணிச்சலான திட்டத்தை வகுத்தார். ஒரு ஃப்ளேம் கன்வர்ஜென்ஸ் சடங்கு. 3 சுடர்களையும் ஒரே அறைக்குள் கொண்டு வந்து அவற்றின் ஆற்றல்களை ஒரு தனித்துவமான பாதுகாவலருடன் பிணைக்க. ஆனால் செலவு ஆபத்தானதாக இருக்கலாம். அழிவுச் சுடர் மற்றவற்றை முறியடித்தால், அது அனைத்தையும் எரித்துவிடும். கோயில் தரைக்குக் கீழே செதுக்கப்பட்ட சிகில் வட்டத்தின் மையத்தில் நந்தினி, ஆவரன் மற்றும் மேவானி நின்றனர். நித்திய சுடரும், சம இரவு சுடரும் இருபுறமும் ஒளிர்ந்தன. அதே நேரத்தில் ஆவரன் தனது கோலத்திலிருந்து அழிவுச் சுடரை வெளியிட்டார். நீல நெருப்பு நெளிந்து கத்தியது, அதன் சக்தி எரிந்தது. சடங்கின் ஈர்ப்பை எதிர்த்துப் போராட்டியபோது சுவர்களில் நிழல்கள் நடனமாட்டின. நந்தினி தனது சக்தியை ஒருமுகப்படுத்தி, தனது ஆன்மாவை 3 சுடர்களுடன் பிணைத்தாள். நான் ஒளி, சமநிலை மற்றும் நிழலை அழைக்கிறேன், வெளியே வந்து ஒன்றுபடுங்கள். அவரது மார்பிலிருந்து அழிவுச் சுடர் எழும்பி வந்தபோது, ஆவரன் வேதனையில் கத்தினான், ஆனால் அவனை அழிப்பதற்குப் பதிலாக, அது வட்டத்திற்குள் பாய்ந்தது. 3 தீப்பிழம்புகளும் மோதிக்கொண்டன. தங்கம், வயலட், நீலம். கோயில் அதிர்ந்தது. வெளிச்சம் வெடித்தது. பிறகு, அமைதி. புதிய சுடர் ஏந்தியவர்.
வெளிச்சம் மங்கியபோது 2 உருவங்கள் நின்றன, நந்தினி மற்றும் ஆவரன், இருவரும் உருமாறினர். அவர்களின் ஒளி மூவர்ண நெருப்பால் மின்னியது. சுடர்கள் ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவில்லை, அவை இரண்டையும் தேர்ந்தெடுத்திருந்தன. அழிவின் சுடர் அமைதிப்படுத்தப்பட்டது, அழிக்கப்படவில்லை, ஆனால் வழிநடத்தப்பட்டது. நந்தினி, தனது ஆன்மா இப்போது ஆவரனின் ஆன்மாவுடன் பின்னிப் பிணைந்து, ஒரு புதிய ஆணையை அறிவித்தாள். இன்று முதல் 3 சுடர்களும் இணக்கமாக எரியும். நான் சுடர் காப்பவன். ஆவரன் சுடர் காப்பவன். ஒன்றாக, நாம் சமநிலையை மட்டுமல்ல, அழிக்கும் சக்தியையும் பாதுகாக்கிறோம், அதனால் அது மீண்டும் ஒருபோதும் தவறாகப் பயன்படுத்தப்படக்கூடாது. ஆனால் வடக்கு மலைகளின் ஆழத்தில், சுந்தர தேசத்தின் வெளிச்சத்திலிருந்து வெகு தொலைவில், இருட்டில் ஏதோ அசைந்தது. ஒரு ஜோடி கண்கள் வானத்தைப் பார்த்தன. அவர்கள் கிசுகிசுத்தார்கள். தீப்பிழம்புகள் மீண்டும் இணைந்திருந்தால். நானும் அப்படித்தான். திருநாஸ் மறுபிறப்பு முன்னோர்களின் விழிப்புணர்வு அத்தியாயம் -5 தொடரும்.